நம்ம விட்டு வாசப்படியிலே கடவுள் வந்து நின்ற வரலாறு தான் திருவிளையாடல் புராணம். முதல் படலம் இந்திரன் படி தீர்த்த படலம். கதை வேகமா போயிடும். இனிமே தேவேந்திரன் ஒருத்தன். இந்த தேவேந்திரனுக்கு வேதத்திட மதிப்பு அதிகம். நம்ம சமயத்தில் மதிப்பு கிடையாது. திருவள்ளுவர் ஒரு குத்து கன்னத்தில் குத்துவார். பெரிய ரிஷி ஞானி, அவனுடைய ஆற்றல் தெரியணுமா, இந்த தேவேந்திரனை போய் பாரும்பார். ஐந்தவித்தார் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாடுங்கரி. கௌதம ரிஷியினுடைய மனைவி அகலிகை. இவன் கௌதம ரிஷி மாதிரி வேஷம் போட்டு போய் அகலிகையை தொட்டு பலாத்காரம் செய்து விட்டான். உடம்பு முழுக்க பெண்குறியாக மாறிவிட்டது. முனிவர் கொடுத்த சாபம். உடம்பு முழுக்க பெண்குறி. அழுதாம், போய் அரற்றினான். தேவர்கள் வழிபட்டார்கள் சிவபெருமானை. அவர் பார்த்தார், அட பாவி, இப்படி ஆயிட்டியே, இந்த பெண்குறி கண்ணாக மாறட்டும். 1000 கண்ணன் அப்பாட சாமி தப்பிச்சேன்னு வந்தான். சைவத்தில மதிப்பு தேவேந்திரனுக்கு இவ்வளவுதான். இப்போ அந்த தேவேந்திரன் கிழக்கு திசைக்கு அதிபதி தேவேந்திரன். இந்திராய நம, அக்னியே யம, யமாய நம, நிருதையே நம, வருணாய நம, வாயுவே நம, குபேராய நம, ஈசானாய நம. திருவண்ணாமலைக்கு போனா 8 திக்கிடையும் கும்பிடுறமா இல்லையா? தேவேந்திரன். அவனுடைய சபை எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, நடனம். ஒரு பையன் என்கிட்ட வந்து கேட்டான், சார் என்னடா, நான் ஒன்று கேட்பேன், தப்பாக நினச்சிக்க கூடாது, சும்மா கேள்றா. இந்த ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை இவங்கெல்லாம் தேவலோகத்தில் இருக்காங்களா சார்? போய் பார்க்கணும். யார் இவர்? போடா முண்டா, ஒருத்தியும் கிடையாது, யாரும் கிடையாது. இந்த அங்கேருந்து அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு தெரிகிறதுக்காக சொல்லப்பட்ட உருவகங்கள். ஞாபகம் வச்சுங்க. சரி, இது புராணம், இது பழைய கதை. நடந்த கதையும் உண்டு, இது பழைய கதை. ரம்பை, ஊர்வசி நடனமாடினார்கள். இந்த தேவேந்திரன் நடனத்தில் ஈடுபட்டு போய்விட்டான். நடனம் ஆடுற பொழுது இந்த கைக்கு கீழே தான் பார்க்கணும். அந்த பொண்ணோட காலை பார்க்கணும். பரதம்னு பேரு. பாவம், ராகம், தாளம். பாவம்னா முகக்குறிப்பு, ராகம்னா அந்த இசை, தாளம்னா இந்த கால். இதைத்தான் பார்க்கணும். எத்தனை பேர் இதை பார்த்தேன்? ஆடுற பொண்ணைத்தான் பார்த்தேன். நமக்கு என்ன பாவம் தெரியுமா, ராகம் தெரியுமா, தாளம் தெரியுமா? பொண்ணு நல்லாவே இருக்கு. இந்த தேவேந்திரனு அப்படித்தான் கெட்டு போனேன். இந்த ரம்பையவே பார்த்தானா, ஊர்வசியை பார்த்தானா, மயங்கி அப்படியே உட்கார்ந்துட்டு. வியாழ பகவான் குருநாதர் ஒண்ணு. வியாழன் வேற, தட்சிணாமூர்த்தி வேற. தட்சிணாமூர்த்தி சிவபெருமான். வியாழன் 9ல் 1. 9 நவகிரகத்துல 1 வியாழன் குரு. அவருக்கு ஒரு கும்பிடு போடணும், அது மரியாதை கும்பிடு. தட்சிணாமூர்த்திக்கு கும்பிடு தலைக்கு மேல போடணும், அது எல்லாத்துக்கும் மேல பிரம்மம், கடவுள், சிவபெருமான். இது ரெண்டும் புரியாம அங்க போய் அர்ச்சனை, இங்க போய் அர்ச்சனை. தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை. என்னங்க எல்லாம் போட்டு நம்ம ஒன்றும் பேசுறதில்லை. ஏன்? எல்லாருக்கும் வியாபாரம் நடக்குது. அது ஒரு பக்கம் விட்டுருங்க. வியாழ பகவான் வந்தாரா, தேவேந்திரன் எந்திரிக்கல, மதிக்கல, அவ்வளவுதான். வியாழ பகவான் அவனுக்கு ஒரு தன் பார்வை படாமல் போய்விட்டார். குரு பார்வை பட்டா எல்லா தீமைகளும் மாறி போய்விடும். ஜாதகத்துல பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் உண்மை. வியாழ பகவான் நல்லா இருந்தார்னா அவனை அசைக்க முடியாது யாரும். வியாழனுக்கு லக்னத்துல வியாழன் இருந்தா அவன் சக்கரவர்த்தியா இருப்பான். வியாழனுக்கு அந்த ஆற்றல் உண்டு. வியாழன் பார்வைப்பட்டாலே போதும்,
குரு பார்க்க கோடி புண்ணியம், பாவங்கள் போய்விடும். இப்ப குரு பார்வையே போயிட்டார். அவ்வளவுதான், குருவினுடைய அருள் கிடைக்கல. எல்லாம் இவனுக்கு மனசு கஷ்டமாயி போச்சு தேவேந்திரனுக்கு. குரு இல்லைன்னா என்ன ஆகிறது? அம்மா அப்பாவை காட்டுவா, உங்க அப்பா குருநாதனை காட்டுவார். குருநாதன் மட்டும்தான் கடவுளை காட்டுவார். கடவுளை காட்டினதுனாலதான் ஞானசம்பந்தருக்கு குருன்னு பேரு. அதனாலதான் அப்பர் சுவாமிகள் முன்னால பிறந்தாலும் முன்னால பாடினாலும் அவர் பாட்டை முன்ன வைக்காம குருநாதனாகிற ஞானசம்பந்தர் பாட்டை முன்னால வச்சு தோடுடைய செவியன்னு திருமுறை முதலில் ஞானசம்பந்தர் பாட்டில் தொடங்கிற்று. முதல்ல பாடினது கூற்றாயினவாறு. அப்பர் சுவாமிக்கு 60 வயசா இருக்கிற பொழுதுதான் ஞானசம்பந்தர் பிறக்கிறாரு. அப்பருக்கு 76, 77 அந்த நேரத்தில் ஞானசம்பந்தர் கடவுளோடு கலக்கிறாரு. அப்புறமும் அப்பர் சுவாமி 81 வயசு வரைக்கும் இருக்கிறாரு. ஏன் முதல்ல அவர் பாட்டை வச்சாங்க? குருநாதர். குரு எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர். குருநாதர் போயிட்டாரா, இவன் பிரம்மாட்ட போனான். பிரம்மா குருநாதர் போயிட்டாரு, யாரையாவது குருநாதனா வச்சுக்கணும். அந்த வாத்தியார் போனா அடுத்த வாத்தியாரு. குருநாதனா யாரை வச்சுக்கிறது? இந்த பிரம்மா என்ன பண்ணாரு? இவனை ஒரு திருப்பி விட்டாரு. துவஷ்டான்னு ஒருத்தன், அவனுக்கு ஒரு மகன் இருக்கிறான், 3 தலை அசுரன். அவனை போய் துவஷ்டாவினுடைய மகன் விஸ்வரூபன்னு பேரு, அவனை குருநாதனாக ஏற்றுக்கொள். இவங்கள்லாம் தேவர்கள், அது அசுரர்கள். ஒரு தேவன் இப்போ அசுர குலத்திலிருந்து ஒருத்தனை குருநாதனை கொண்டாந்து வச்சுட்டான். ஒரு யாகம் பண்ணனான். அந்த அசுர குரு யாகத்துல வாயில வர்ற வார்த்தையெல்லாம் தேவர்கள் நன்றாய் இருக்க வேண்டும், மனசுல அசுரர்கள் நன்றாய் இருக்க வேண்டும். எதுக்கு ஆற்றல் உண்டு? சொல்லுக்கு ஆற்றலா, நினைப்புக்கு ஆற்றலா? இது எப்படி இருக்கு? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். அவ்வளவுதான். இது தெரிஞ்சு போச்சு நம்ம தேவேந்திரனுக்கு. அப்படியே அவனை வெட்டிவிட்டான் குருநாதரை. மேற்கொண்டு பாவம் சேர்ந்துக்குச்சு. சரியோ தப்போ, பண்ணினது தப்பு. இந்திரன் கையில ஒரு ஆயுதம் இருக்கும், அதுக்கு என்ன பேரு? வஜ்ர ஆயுதம். அப்படி வெட்டுனானா இந்த குருநாதருக்கு 3 தலையா, காடை, ஊர்க்குருவி, கிச்சிலி 3 பறவையா பறந்துடுச்சு. 3 தலை. இவன் செத்து போயிட்டான். தப்பு, பாவம் வந்துருச்சு. கொலை பண்ணுனா படுபாவம். நல்ல ஞாபகம் வச்சுங்க. பாம்பன் சுவாமிகள்னு ஒருத்தர் வாழ்ந்தார். ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனார். தயாரா இருக்க, மத்தியானம் சாப்பிடணும். 11 மணி. நான் சாப்பிட மாட்டேன்ட்டார். ஏன்? நாங்கள் இந்த வீட்டில் இளவு விழுந்துருச்சு, நான் சாப்பிட மாட்டேன். என்னைய சொல்றீங்க? எல்லாரும் நல்ல தனியா இருக்கிறான். அந்த பாரு, சவத்துல ஒரு மூட்டை பூச்சி போயிருக்கு. ஒருத்தர் நசுக்கி விட்டா. மூட்டை பூச்சியை நசுக்குனதுனால நான் சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு பட்டினி, குளிச்சுட்டு நாளைக்குத்தான் சாப்பிடுவேன்ட்டார். நமக்கு வயிற்றுல சுடுகாடு எத்தனை ஆட்டுக்கு, எத்தனை கோழிக்கு வயிற்றுல சுடுகாடு. அந்த காலம் இந்திரன் பாவத்தை பங்கு போட்டான். யார் யாருக்கு பங்கு போட்டான் தெரியுமா? தண்ணீர்ல கொஞ்சம் கொடுத்தான். தண்ணீருக்கு நுரை வரட்டும். நுரை வருதா இல்லையா? தண்ணியில நுரைய கொடுத்தான். தண்ணி கேட்டது, ஐயா பாவத்தை கொடுத்தியே, இதை அனுபவிக்கணுமே, எனக்கு வேற என்னமாவது பதிலுக்கு ஒரு நல்லதை கொடுக்கப்படாதா? கொடுக்கிறேன். இறைக்க இறைக்க ஊறும். ஊறுதில்ல? தொட்டனை தூரும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. நுரைங்கிற பாவ பங்குக்கு இறக்க இறக்க ஊறுது அப்படிங்கிற வரம் கிடைச்சது. இன்னும் கொஞ்சத்தை மண்ணுக்கு கொடுத்தான்.
மண் உவர் மண்ணாக போகட்டும். போயிடுச்சு, உவர் மண்ணா போச்சு. அது கேட்டது, எனக்கு நன்மை என்ன? குழிய தோண்டினா கூட தன்னால கொஞ்ச காலத்துல அந்த குழி மூடிக்கொண்டு விடும். மண் அப்படியே இருக்கு, மூடிக்கொண்டு விடும். மூணாவது, பெண்கள்கிட்ட கொடுத்தான். பண்ணின பாவத்தை நாளாக்கி ஈச் 1/4. இப்ப யார்கிட்ட கொடுத்தான்? பெண்கள்கிட்ட கொடுத்தான். பெண்களுக்கு எப்படி கொடுத்தான்? மாசம் 3 நாள் தீட்டு வரும் பூன்னு கொடுத்தான். எவ்வளவு கஷ்டமா இருக்கு, சிரமம் தானே. ஆண் அவன் பாட்டுக்கு போயிடுவான், அந்த பொண்ணு பாவம் எவ்வளவு சிரமப்படணும். அதோட ஆபீஸுக்கு வேற போகணும். யோசிச்சு பாருங்க, கஷ்டம். அந்த பொண்ணு கேட்டா, எனக்கு என்ன பதிலுக்கு இதுக்கு நன்மை கொடுக்கிற? இந்த பூப்பு இருக்கிற வரைக்கும் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஆற்றல் உனக்கு கொடுக்கிறேன். அம்மா தாயின்னு கும்பிடுறோமா இல்லையா? ஒரு சந்நியாசி, ஒரு சித்தன், ஒரு ஞானி அப்பாவை கும்பிட்டால் அப்பாவுக்கு பாவம். அந்த ஞானி அம்மாவை கும்பிடாவிட்டால் ஞானிக்கு பாவம். அம்மாவை கும்பிடணும், அப்பாவை கும்பிடக்கூடாது. அப்பா ஞானியை கும்பிடணும், ஞானி அம்மாவை கும்பிடணும். யாருக்கு மரியாதை? அம்மாவுக்குத்தான் மரியாதை. இது கொடுக்கப்பட்டது. 4வது, மரத்துல பங்கு போட்டான். மரத்துக்கு என்ன? பிசின், இந்த ஒட்டிக்கிறது இருக்கு பாருங்க, அது வரும். மரம் கேட்டது, எனக்கு நல்லது என்னத்தையாவது கொடு. வெட்ட வெட்ட தலையும். இதெல்லாம் பழைய புராணம். எல்லாருக்கும் பங்கு போட்டானா? பங்கு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். குருநாதனை வெட்டியாச்சு. இந்த குருநாதரா வந்து வெட்டுப்பட்டார்ல, அவங்க அப்பா, அவன் பெரிய ஆளு, அவன் பெரிய ஞானி, முனிவன், அசுரன் அப்படி சொல்லுங்க. அவன் என்ன பண்ணா? சண்டைக்கு வந்தான். விருத்தராசுரன்னு பேரு. அவனை கொல்ல முடியாது. அவனை கொல்லணும்னா பெரிய ஞானி, உயர்ந்த முனிவர், அவர் முதுகு தண்டை எடுத்து ஆயுதமாக்கினால்தான் அவனை கொல்லலாம். யாராவது முதுகு தண்டை கழட்டி கொடுப்பாங்களா? முடியாது. தேவேந்திரன் ஒவ்வொரு இடத்துக்கு போனான். ததீசின்னு ஒரு முனிவர், அவர் சொன்னார், நல்ல காரியத்துக்கு என் முதுகெலும்பை தருகிறேன். ததீசி முனிவருடைய முதுகெலும்பை வாங்கி வஜ்ராயுதம் மாதிரி ஆயுதத்தை உண்டு பண்ணி விருத்தராசுரன் கடலில் ஒளிந்தவனை சென்று வெற்றி கண்டு கொன்றான் தேவேந்திரன். தேவேந்திரனுக்கு இவ்வளவு துன்பங்கள் வந்தன. திரும்பவும் பிரம்மா காலில் போய் விழுந்தான். பிரம்மா சொன்னார், உன் பாவமெல்லாம் போக்கணும், உனக்கு பழி வந்துருச்சு. என்ன பழி? குருநாதனை வெட்டிய பழி. 4 பேருக்கு பங்கு போட்டு உன் பாவத்தை டிரான்ஸ்பர் பண்ணன பழி. நமக்கெல்லாம் அப்படி கொடுத்திருந்தா மொத்த பாவத்தையும் கண்டவனுக்கு கொடுத்துட்டு பைசா வாங்கிட்டு விட்டு இருப்போம். அப்படித்தானே? இது அப்போ மாத்தி கொடுத்தாச்சு. உனக்கு இது தீரணுமா? ஆமா, கடம்பவனத்துக்கு போ. இந்திரன் படி தீர்த்த படலம் கடம்பவனமா? அது எங்க இருக்கு? அதுக்கு என்ன பெருமை? மேல பார்த்துக்கிட்டே போ. புலியினுடைய முளையில வாய் வச்சு மான்குட்டி சாப்பிடும், அதுதான் கடம்பவனம். எப்படிமா? புலியினுடைய மார்பு முளை இருக்குல்ல, அதுல மான்குட்டி, மான கண்ட புலி அடிச்சில்லதிங்க, பகை கிடையாது. புகை நடுவினில் தீ இருப்பதை புவியில் கண்டோமே. புகைக்கு நடுவில் தீ இருக்குல்ல, புகை நடுவினில் தீ இருப்பதை புவியில் கண்டோமே, நன்னஞ்சே புவியில் கண்டோமே. பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான். பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான். அதனால யாரு கூடவும் பகை கொள்ளப்படாது. கொல்ல வேண்டிய மான்குட்டியை புலி அணைக்கிறது. புலியிடத்திலே தாயாக எண்ணி மான்குட்டி பால் உண்ணுகிறது. ஓ, தர்மம் தலைக்கக்கூடிய இடம். அங்கே இன்னொரு அடையாளம் சொல்றேன் பாரு. சின்ன பாம்பு குட்டி வெயில்ல அப்படி நெளியுமா, கஷ்டப்படுமா.
கருடன் வந்து சிறக விரிச்சு நிழல் கொடுக்குமா. கருடனை பார்த்தா பாம்பு பறந்துடும். கருடன் பாம்பை கொத்திக்கிட்டு போயிடும். பகை கிடையாது. அதுதான் கடம்பவனம். ஆண் மயிலும் பெண் மயிலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பக்கத்துல நின்னுக்கிட்டு ராத்திரி புருஷன் பொண்டாட்டி மாதிரி அப்படி ஒண்ணு அப்படி தழுவிக்கிட்டு நிக்கிற பொழுது பாம்பு போய் வாயில உள்ள நவரத்தனத்தை கக்கி அந்த இருட்டுல வெளிச்சம் கொடுக்குமா. மயில பாம்பு பார்த்தா பாம்பு ஓடி போயிடும், மயில் கொத்திவிடும். தெரிஞ்சுக்கிடுங்க. என்னடா சொல்றீங்க? ஆமா, குயில் நாகனவாய் எல்லாம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அஞ்செடுத்து சொல்லும் அந்த இடம்தான் கடம்பவனம். போ. தேவேந்திரன் பார்த்தான், கடம்பவனத்துக்கு வந்தான், சிவபெருமானை பார்த்தான். கருவாகி முளைத்த சிவ கொழுந்தை 1000 கண்ணும் கழிப்ப கண்டான். நமக்கு 2 கண்ணு தானே இருக்கு, இவனுக்கு எத்தனை கண்ணு? 1000 கண்ணு இல்ல. அப்ப சிவபெருமான 1000 கண்ணால பார்க்கலாமே. திருச்செங்கோடுன்னு ஒரு ஊரு போயிருக்கீங்களா? இந்த சேலத்துக்கு பக்கத்துல திருச்செங்கோடு. முருகனுக்கு என்ன பேரு? செங்கோட்டு வேலன். பக்கத்துல சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு. அருணகிரிநாதர் திருச்செங்கோட்டுக்கு போறார், முருகனை பார்க்கிறார். ஆகா, என்ன அழகா இருக்கிறான். இவனை பார்க்கறதுக்கு 1000 கண்ணுல வேணும். தப்பு, 4000 கண்ணுல வேணும். இந்த பிரம்மா கஞ்சப்பைய எனக்கு 2 கண்ணு தான் கொடுத்துருக்கான். அம்மா பிரம்மா கஞ்சன் தானே. என்னம்மா அர்த்தம்? 2 அர்த்தம். ஒண்ணு, கஞ்சம்னா தாமரப்பூ. தாமரப்பூவில் இருக்கிறது பிரம்மா, சரிதானே? நம்ம நாட்டுல மகாலட்சுமி எங்கே இருப்பா? செந்தாமரை. கலைமகள் எங்கே இருப்பா? வெண்தாமரை. பிரம்மா எங்கே இருப்பார்? தாமரப்பூ. கிருஷ்ணன் கண் எப்படி இருக்கும்? தன்னன் தாமரை கண்ணன். சிவபெருமான் எப்படி இருப்பார்? செந்தாமரை காடனைய மேனி. எல்லாம் அப்படி. இப்போ மகாலட்சுமி அந்த மாதிரி இருக்கிறாளா? இப்போ பெருமான் எப்படி இருக்கிறாரா? 1000 கண்ணு. என்ன கேட்கிறார் திருச்செங்கோட்டு பெருமானே? இந்த பிரம்மா கஞ்சன். கஞ்சன்னா 2 அர்த்தம். ஒன்று, எச்சு கையால காக்கா ஓட்ட மாட்டான். அம்மா கஞ்சன்னு தெரியுமா? தெரியாது. சிக்கனம் வேற, கஞ்சத்தனம் வேற. வீட்டில் கரண்ட்டு போயிடும் அப்படின்னு அதை ஆஃப் பண்ணி வச்சுவிட்டு விசிறியினால விசிறிக்கிறாங்க. கஞ்சத்தனம் இல்லை, சிக்கனம். கஞ்சத்தனம்னு என்ன தெரியுமா? விசிறியை வச்சுவிட்டு தலையாட்டுறேன், விசிறி உடஞ்சிடப்படாதான். அட பாவி, போற அன்னைக்கு எதடா கொண்டு விட்டு போப்பார? ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டுட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தாரே. பிரம்மா ஒரு கஞ்சே. மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேடான தேவனை மெஞ்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. தேவேந்திரனுக்கு 1000 கண்ணா, சிவபெருமான 1000 கண்ணால பார்த்தானா. பொற்றாமர குளம், அதுக்கு பேர் என்ன? பொற்றாமரை. தாமரை தங்கத்துல பூத்துதான். என்ன இன்னைக்கு பூரா தாமரையா வருது, என்னன்னு புரியல. பொற்றாமரை குளம். ஆமாங்க, பொற்றாமரை குளம். ஏன் பொற்றாமரை பூத்து தெரியுமா? ஒருத்தர் அழகா சொன்னார், மீனாட்சி அங்க வந்து அரசாட்சி பண்ண போறா, அவளுக்கு தகுந்தாப்புல பூக்கணும் அப்படின்னு தாமரை தங்கத்துல பூத்துதான். செட்டி நாட்டுல தாலாட்டு பாடுவாங்க, கேட்டிருக்கீங்களா? இப்போ தாலாட்டெல்லாம் போயிடுச்சு. அம்மா பட்டனை தட்டி விடுறா, இந்த அதுலேருந்து பாட்டு வருது. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்பு
ஏன் வந்து நீ இறந்தாய் என் செல்ல மகனே. பய கீழே இறங்கி, அம்மா நீ பாடினது போதும், நான் தூங்கிடுறேன். அந்த காலத்துல தாலாட்டு. கண்ணாளா மீனா மதுரை மண்ணால வாரான்னு, பொன்னால தாமரப்பூ பூக்கும் அந்த பொய்கையிலே. மீனாட்சியில ராணியா வர்றா, அதனால தங்கத்துல தாமரப்பூ. பொற்றாமரை குளத்துக்கு போனா, பொற்றாமரையில குளிச்சான், வழிபாடு பண்ணினா. ஒரு விமானம் கீழே இறங்கிட்டு 8 யானைகள் தாங்குகின்றன, 32 சிங்கங்கள், தேவ கணங்கள் 64. பெரிய விமானம் பார்க்கறான், உள்ளே சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார். சந்தோஷம். அங்கன போற்றி, வாய்மை ஆரண போற்றி, நாக கங்கண போற்றி, மூல காரண போற்றி, நெற்றி செங்கண போற்றி, ஆதி சிவபரஞ்சுடரே போற்றி, எங்கள் நாயகனே போற்றி, ஈரிலா முதலே போற்றி, யாவையும் படைப்பாய் போற்றி, யாவையும் துடைப்பாய் போற்றி, யாவையும் ஆனாய் போற்றி, யாவையும் அல்லாய் போற்றி, யாவையும் அறிந்தாய் போற்றி, யாவையும் மறந்தாய் போற்றி, யாவையும் உணர்ந்தாய் போற்றி, யாவையும் பிரிந்தாய் போற்றி. இவன் நமக்குள்ள இருக்கானா இல்லையா? இருக்கான். வெளியே இருக்கானா? இருக்கான். கடந்தும் இருக்கான், உள்ளேயும் இருக்கான். அதனாலதான் கடவுள்னு பேரு வச்சான். அவன் சொல்லுக்குள்ள அடங்குவானா? அடங்க மாட்டான். தேவாரத்துக்குள்ள வர்றானே, பக்தியோட கூப்பிட்டா வருவான், இல்லைன்னா வரமாட்டான். தத்துவத்துக்குள்ள அடங்குவானா? அடங்க மாட்டான். தத்துவத்துள்ளே அடங்காண்டி பர தத்துவம் அன்றி துடங்காண்டி. வள்ளலார் பாடினாரா? சிவபெருமான் காட்சி கொடுத்தார். இந்திரனுடைய படி தீர்ந்தது. இது சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு நடந்தது. இந்திரன் சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த வரப்போகுது நித்தான். சித்திரை ஒண்ணு வரல இல்ல, சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு நடந்தது. 8 யானைகள் சுமக்கக்கூடிய அந்த இந்திர விமானத்திலே பெருமான் காட்சி கொடுத்தார். இன்னைக்கும் மதுரையிலே சோமசுந்தர கடவுள் சந்நிதியிலே 8 யானைகள் 8 பக்கத்திலே இருக்கு. அதுல ஒரு யானை தான் கல் யானை கரும்பு சாப்பிட்டது. அதை நாளைக்கு பார்ப்போம். ஒரு வரலாறு முடிஞ்சது. இந்திரன் படி தீர்த்த படம்.